உடம்ப மொத்தம் 3 பாகமா பிரிச்சு மச்சங்களை வந்து நான் கணக்கிடுவேன் அப்படின்னு. இப்போ முகத்துல வந்து மச்சம் இருந்தா என்ன பயன் ஐயா? முகத்தில் மச்சம் இருந்தால் நிகழ்கால கர்மாவா இறந்த கால கர்மாவா இது வந்து எதிர்கால கர்மாவான்னு அங்கே எடுத்துருவோம். அதை எடுத்து அந்த 3 பாகத்தில் எந்த பாகத்தில் இருக்கோ அதுக்கு உள்ள எதிர் விசை பார்ப்போம். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு எதிர்க்க இருக்கவங்க 7ஆம் இடம். முதல் 6 வீடு ஒரு நபருக்கும், அடுத்த 6ஆம் வீடு சமூகத்திற்கும். மனைவியாக இருந்தாலும் அவன் சமூகம், கணவனாக இருந்தாலும் சமூகம், அந்த எதிர்கொள்கிற இடத்துல இருக்கிறத பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது முகத்தில் இருக்கிற மச்சம் அவங்களுக்கு இல்லற சம்பந்தமாக சொல்லுதா இல்லை அடுத்தது சொல்லுதா? ஏன் உங்களுடைய வலது கண், வலது காது, வலது தாடை, வலது மூக்கு, வலது பக்கமாக எடுத்துட்டோம்னா இது இவரை சார்ந்தது. இடது பக்கம் போனோன்னு வச்சுங்க, அப்போ இது இவருக்கு எதிரே இருக்கவரை சார்ந்தது. அதனால தான் எந்த கால கர்மா இது போன ஜென்மத்தில் இருந்ததா, இந்த ஜென்மத்தில் இருக்குதா, எதிர் ஜென்மத்தில். பெரும்பாலும் பெரிய பெரிய குடும்ப சண்டையெல்லாம் இதை வச்சே நான் சமாளிச்சிடுறேன்.